அந்த லெட்டரை கொடு. ஆ பேராண்டி, according to my knowledge and this research, இந்த மோதிரம் 100% பக்கா ஒரிஜினல். ஆனா இந்த லெட்டர் தான் லேசா பிசிறுது. அப்படின்னா எழுதுறவன் எவனோ சைனாக்காரன் போல இருக்குதுப்பா. ஒரிஜினல் மாதிரி பக்காவா அடிச்சிருக்கலானே, ஆனா இது டூப்ளிகேட். சரவண கையெழுத்து மாதிரியே இருக்குது. ஆனா அவன் எழுதுனதில்லை, வேற யாரோ எழுதியிருக்கிறாங்க. யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? Who is that culprit? வேற யாரு? உங்க மருமகன் தான். கல்லிடக்குறிச்சி தமிழ். அவரை தவிர இந்த கேவலமான காரியத்தை வேற யாருமே பண்ணியிருக்க முடியாது. அது சரிப்பா, சரவணன் கையெழுத்து மாதிரியே அவன் மொட்டை கடுதாசி எழுதியிருக்கான்னு வச்சுப்போம். ஆனா இந்த ஒரிஜினல் மோதிரம் அவன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது தெரியாம தானே தத்தா உங்ககிட்ட வந்திருக்கேன். வெல்கம். மீனாட்சி சரவணனுக்கு மோதிரம் கொடுத்த விஷயம் என் மாமாக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் என் மாமாக்கு எப்படி இந்த மோதிரம் கிடைச்சிருக்கும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு தாத்தா. தாத்தா, எஸ், நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சரவணனும் அந்த தமிழும் ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்கன்னு டவுட் பண்றியா? கவலைப்படாத, என் பேரன் சரவணன் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட மாட்டான். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. நெவர். கண்டிப்பாவா? சத்தியமாப்பா. என் பேரன் சரவணன் சிங்கம் மாதிரி. மோதணும்னு நினைச்சா நேருக்கு நேரு நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து நிப்பான். அதை விட்டுட்டு இந்த குள்ள நரி வேலை பண்ண மாட்டான். அவன் தமிழ் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. அப்போ இந்த மோதிரம் எப்படி என் மாமாக்கு கிடைச்சது? யோசிப்போம்பா. Give me some time. Let me think all the possibilities. எப்படி கிடைச்சிருக்கோம்? இப்படி ஆயிட்டானப்பா அவன். யாரு? அந்த தமிழை தான் சொல்றப்பா. பார்ட் 1 கதையில கூட அவன் முரளன் தான், கோபக்காரன் தான். அவன் கோபமா பேசினா கூட அதுல ஒரு நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும். ஆனா பார்ட் 2 கதையில இப்படி ஒரு கொடுமைக்கார வில்லன் ஆயிட்டானே. தாத்தா, எஸ், தமிழோட கேரக்டர் சேஞ்ச் பத்தி இப்ப யாரும் உங்களை ஃபீல் பண்ண சொல்லல. அந்த மோதிரம் எப்படி அவர் கைக்கு போச்சு அதை பத்தி மட்டும் யோசிங்க. ஓகே, இது எப்படி அவன் கைக்கு போயிருக்கோம்? ஏன்பா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? தமிழ் கனடாவுக்கு போய் அந்த மோதிரத்தை திருடிட்டு வந்திருந்தா?